அதற்கு ஒரு நல்ல குறியீடு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி என்பது நல்ல ஒரு குறியீடு. குறிப்பா அந்த ஜிஎஸ்டி டாக்ஸ் அப்படிங்கிறது, அதை வைத்து நாம் சொல்ல முடியும் எந்த மாநிலம் முன்னேற்ற பாதையிலும் எந்த மாநிலம் டீசலரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம கையில டேட்டா வந்திருக்கு. 2024 இந்த குவார்டர், ஏப்ரல் ஜூனுக்கான குவார்டர் டேட்டா மத்திய அரசு வெளியிட்டு இருக்கிறாங்க. அதை நாம 2023 இந்த ஆண்டு போன ஆண்டு அதை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னாங்க நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது 2025 ஃபர்ஸ்ட் குவார்டர், 2024 ஃபர்ஸ்ட் குவார்டர், இந்த இரண்டையும் நம்ம பார்த்தோம்னா ஒரு ஐடியா கிடைக்குது. மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா 2024 ஃபர்ஸ்ட் குவார்டரும் 2025 ஃபர்ஸ்ட் குவார்டரும் கம்பேர் பண்ணும்போது 15.5% வளர்ந்திருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம் 12.4% வளர்ந்திருக்கிறாங்க. கர்நாடகா 9.9% வளர்ந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு 3.2% வளர்ந்திருக்கும். தெலங்கானா 3.8, ராஜஸ்தான் 5.9, வெஸ்ட் பெங்கால் 4.8, கேரளா 4.5. இதை பார்க்கும் பொழுது நம்மளுடைய வளர்ச்சி என்பது கம்பேரிட்டிவா மற்ற மாநிலத்துக்கு கம்பேர் பண்ணும்போது குறைவா இருக்கு. அது உத்தரப்பிரதேச மாநிலங்கள்லாம் நீங்க 12.4% வளர்ச்சியை நோக்கி போறாங்க. இது நம்பர் 1. இதனால் மறுபடியும் திமுக அரசுக்கு நாங்கள் வலியுறுத்துவது, தமிழகத்துல பொருளாதாரம், குறிப்பாக ஜிஎஸ்டி கலெக்ஷன் என்பது ஒரு இண்டிகேட்டர். இன்னைக்கு தமிழகத்தினுடைய பொருளாதாரம் பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம். அதற்கு இதுவும் ஒரு குறியீடு சான்று. அடுத்து ஒரு ஸ்டேட், ஒரு மாநிலத்தினுடைய ஸ்டேட் ரெவென்யூ எப்படி இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு அந்த ஸ்டேட் ரெவென்யூ பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி, ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், லேண்ட் ரெவென்யூ, சேல்ஸ் டாக்ஸ், ஸ்டேட் எக்ஸைஸ், இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு டாக்ஸ் காம்பனன்ட் ஒரு மாநிலத்திற்கு. தமிழகத்தை மட்டும் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி மூலமாக வரக்கூடிய மாநில வருவாயும் இன்னைக்கு -11% போயிருக்கு. மகாராஷ்டிரா 12.4% பாசிட்டிவ், உத்தரப்பிரதேஷ் 14.6% பாசிட்டிவ், கர்நாடகா 8.3% பாசிட்டிவ், தெலங்கானா 9.8% பாசிட்டிவ். ஆனா தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி -11% நெகட்டிவ். சோ அப்படி என்றால் தமிழகத்தினுடைய பொருளாதாரம் சீர்குலைய ஆரம்பித்திருக்கிறது. அதனால் உடனடியாக திமுக அரசு இண்டஸ்ட்ரி, தொழில் வளத்தை பெருக்குவதற்கு ஊக்குவிப்பு கொடுக்கணும். பெரிய நிறுவனங்கள் வரும்பொழுது சிவப்பு கம்பளத்தை விரித்து வரவேற்கணும். குறிப்பாக சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் கொடுக்கணும். குறிப்பா எந்தவித பஞ்சாயத்தும் பண்ணாம தண்ணீராக இருக்கட்டும், கரண்டா இருக்கட்டும், லேண்டா இருக்கட்டும், எல்லாமே கொடுக்கணும். சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் தமிழகத்திற்கு வந்திருந்தார். அந்த நிகழ்வுக்கு நான் போகல, அதையும் நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு முதலமைச்சர் வந்தாங்க. அந்த நிகழ்வில் நான் பங்கேற்கல. ஏன் பங்கேற்கவில்லை? நான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவன், தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரா இருக்கிற என் கூட தலைவர்கள் இருக்கிறாங்க. மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் வந்து அந்த நிகழ்வுக்கு ஏன் போகலினா, ஒரு பக்கம் எனக்கு வருத்தம். மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் கோயம்புத்தூர், திருப்பூருக்கு வரும் பொழுது நம்முடைய தொழிலதிபர்கள் எல்லாமே நின்று கொண்டிருக்கின்றார்கள் வரவேற்பதற்காக. எனக்கு ஒரு வயதுல வருத்தம் தான். நாங்கள் உடனே மத்திய பிரதேசம் வர்றோம், எங்களுக்கு கரண்ட் 3 ரூபாய் கொடுப்பீங்களா ஒரு யூனிட், எனக்கு லேண்ட் உடனே அலோகேட் பண்ணி கொடுப்பீங்களா, எங்களுக்கு எந்தவித சிக்கலும் இல்லாம பண்ணி கொடுப்பீங்களா. அந்த லீ மெரிடியனுக்குள்ள, லீ மெரிடியன் ஹோட்டல் தான் நடந்துச்சு, லீ மெரிடியன் ஹோட்டல் நடந்துச்சு. நான் மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சருக்கு நான் தொலைபேசி மூலமாக பேசும்பொழுது நான் சொன்னேன், அண்ணா நீங்க வர்றீங்க, நீங்க வரும்பொழுது உங்களை வரவேற்பது என்னுடைய கடமையாக இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்னுடைய குறிக்கோள். என் கட்சியினுடைய வளர்ச்சி குறிக்கோள் தமிழகம் நம்பர் 1 இருக்கணும். அதற்கு நீங்க வரும்பொழுது ஒரு 4 பேர் வந்து உங்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்றான்னு சொன்னாலும் நான் தடுக்கவும் முடியாது. அவர்களுக்கு 100 ரூபாய் போட்டாங்கன்னா ரிட்டர்ன்ஸ் எங்க இருக்கா அங்க போவாங்க. தமிழ்நாடு இருக்கா, கேரளா இருக்கா, கர்நாடகா இருக்கா, மத்திய பிரதேசம் இருக்கா, காஷ்மீர் இருக்கா. ஒரு தொழிலதிபர் எப்படி பார்ப்பாங்க, நான் 100 ரூபாய் இன்னைக்கு போட்டா எனக்கு ரிட்டர்ன் எங்க வருது. இன்னைக்கு தொழிலதிபர் ரிட்டர்ன்ஸ் மத்திய பிரதேசத்துல அதிகமா வருதுன்னு பாக்கலாம். அதனால இந்த லீ மெரிடியன் கூட்டத்தில் பாத்தீங்கன்னா அங்கேயே டெசிஷன் எடுக்கிறாங்க. செக்ரட்டரி 4 பேர் அங்கேயே இருக்கிறாங்க. அங்கேயே ஆன் த ஸ்பாட் டெசிஷன். லேண்ட் பிரச்சனை சால்வ்டு, உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை சால்வ்டு. மத்திய பிரதேசத்தில் இருக்கிற தமிழக ஐஏஎஸ் அதிகாரி நோடல் ஆபீசர், தமிழகத்திலிருந்து மத்திய பிரதேசத்தில் பணிபுரிகிற அதிகாரிகள் வர்றாங்க. 4 பேர் கூட நிக்கிறாங்க. உங்களை இங்க பாருங்க, உங்க ஊருக்காரர் தான் மத்திய பிரதேசத்தில் ஐஏஎஸ் இருக்கிறார், மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கங்க, எதா இருந்தாலும் டைரக்டா கூப்பிடுங்க, சிஎம் ஆபீஸ் குரூப்ல வச்சுக்கங்க, 24 ஹவர்ஸ்ல சால்வ் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் ஏன் அது நடக்க மாட்டேதுன்னு தான் நான் கேட்கிறேன். நான் ஜிஎஸ்டிக்கான நான் அந்த வேல்யூ சொல்றதும், குரோத் குறைஞ்சிருச்சு, டாக்ஸ் ரெவென்யூ நெகட்டிவ்ல இருக்கு. எதற்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னாங்க, கண் முன்னாடி தமிழகத்தினுடைய தேய்மானத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். மற்ற மாநிலத்தினுடைய வளர்ச்சி மிரட்டும் அளவுக்கு, நம்மை பிரமிப்பூட்டும் அளவுக்கு மற்ற மாநிலத்தினுடைய வளர்ச்சி இருக்கு. அதனால் அதே கட்சியில நான் தொண்டராக இருந்தாலும் கூட
மத்திய பிரதேஷ் முதலமைச்சரின் மீது தனிப்பட்ட முறையில் பெரிய மரியாதை இருந்தாலும் கூட நம்முடைய மாநிலத்திற்கு வேறு நிகழ்ச்சிக்கு அவங்க வந்திருந்தா நான் போய் நின்றேன். ஆனா நம்முடைய மாநிலத்திலிருந்து நம்முடைய தொழிலதிபர்கள் மத்திய பிரதேசல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போறனால அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கனத்த இதயத்தோடு, குறிப்பா தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சி பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது. மற்ற மாநிலங்கள் எல்லாம் தமிழகத்தை முந்தியடித்து முன்னாடி போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அதற்கு ஒரு நல்ல குறியீடு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி என்பது நல்ல ஒரு குறியீடு. குறிப்பா அந்த ஜிஎஸ்டி டாக்ஸ் அப்படிங்கிறது, அதை வைத்து நாம் சொல்ல முடியும் எந்த மாநிலம் முன்னேற்ற பாதையிலும் எந்த மாநிலம் டீசலரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம கையில டேட்டா வந்திருக்கு. 2024 இந்த குவார்டர், ஏப்ரல் ஜூனுக்கான குவார்டர் டேட்டா மத்திய அரசு வெளியிட்டு இருக்காங்க. அதை நாம 2023 இந்த ஆண்டு போன ஆண்டு அதை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னாங்க நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது 2025 ஃபர்ஸ்ட் குவார்டர், 2024 ஃபர்ஸ்ட் குவார்டர், இந்த இரண்டையும் நம்ம பார்த்தோம்னா ஒரு ஐடியா கிடைக்குது. மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா 2024 ஃபர்ஸ்ட் குவார்டரும் 2025 ஃபர்ஸ்ட் குவார்டரும் கம்பேர் பண்ணும்போது 15.5% வளர்ந்திருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம் 12.4% வளர்ந்திருக்கிறாங்க. கர்நாடகா 9.9% வளர்ந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு 3.2% வளர்ந்திருக்கும். தெலங்கானா 3.8, ராஜஸ்தான் 5.9, வெஸ்ட் பெங்கால் 4.8, கேரளா 4.5. இதை பார்க்கும் பொழுது நம்மளுடைய வளர்ச்சி என்பது கம்பேரிட்டிவா மற்ற மாநிலத்துக்கு கம்பேர் பண்ணும்போது குறைவா இருக்கு. அது உத்தரப்பிரதேச மாநிலங்கள்லாம் நீங்க 12.4% வளர்ச்சியை நோக்கி போறாங்க. இது நம்பர் 1. இதனால் மறுபடியும் திமுக அரசுக்கு நாங்கள் வலியுறுத்துவது, தமிழகத்துல பொருளாதாரம், குறிப்பாக ஜிஎஸ்டி கலெக்ஷன் என்பது ஒரு இண்டிகேட்டர். இன்னைக்கு தமிழகத்தினுடைய பொருளாதாரம் பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம். அதற்கு இதுவும் ஒரு குறியீடு சான்று. அடுத்து ஒரு ஸ்டேட், ஒரு மாநிலத்தினுடைய ஸ்டேட் ரெவென்யூ எப்படி இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு அந்த ஸ்டேட் ரெவென்யூ பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி, ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், லேண்ட் ரெவென்யூ, சேல்ஸ் டாக்ஸ், ஸ்டேட் எக்ஸைஸ், இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு டாக்ஸ் காம்பனன்ட் ஒரு மாநிலத்திற்கு. தமிழகத்தை மட்டும் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி மூலமாக வரக்கூடிய மாநில வருவாயும் இன்னைக்கு -11% போயிருக்கு. மகாராஷ்டிரா 12.4% பாசிட்டிவ், உத்தரப்பிரதேஷ் 14.6% பாசிட்டிவ், கர்நாடகா 8.3% பாசிட்டிவ், தெலங்கானா 9.8% பாசிட்டிவ். ஆனா தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி -11% நெகட்டிவ். சோ அப்படி என்றால் தமிழகத்தினுடைய பொருளாதாரம் சீர்குலைய ஆரம்பித்திருக்கிறது. அதனால் உடனடியாக திமுக அரசு இண்டஸ்ட்ரி, தொழில் வளத்தை பெருக்குவதற்கு ஊக்குவிப்பு கொடுக்கணும். பெரிய நிறுவனங்கள் வரும்பொழுது சிவப்பு கம்பளத்தை விரித்து வரவேற்கணும். குறிப்பாக சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் கொடுக்கணும். குறிப்பா எந்தவித பஞ்சாயத்தும் பண்ணாம தண்ணீராக இருக்கட்டும், கரண்டா இருக்கட்டும், லேண்டா இருக்கட்டும், எல்லாமே கொடுக்கணும். சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் தமிழகத்திற்கு வந்திருந்தாங்க. அந்த நிகழ்வுக்கு நான் போகல, அதையும் நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு முதலமைச்சர் வந்தாங்க. அந்த நிகழ்வில் நான் பங்கேற்கல. ஏன் பங்கேற்கவில்லை? நான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவன், தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரா இருக்கிற என் கூட தலைவர்கள் இருக்கிறாங்க. மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் வந்து அந்த நிகழ்வுக்கு ஏன் போகலினா, ஒரு பக்கம் எனக்கு வருத்தம், மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் கோயம்புத்தூர், திருப்பூருக்கு வரும் பொழுது நம்முடைய தொழிலதிபர்கள் எல்லாமே நின்று கொண்டிருக்கின்றார்கள் வரவேற்பதற்காக. எனக்கு ஒரு வயதுல வருத்தம் தான். நாங்கள் உடனே மத்திய பிரதேஷ் வர்றோம், எங்களுக்கு கரண்ட் 3 ரூபாய் கொடுப்பீங்களா ஒரு யூனிட், எனக்கு லேண்ட் உடனே அலோகேட் பண்ணி கொடுப்பீங்களா, எங்களுக்கு எந்தவித சிக்கலும் இல்லாம பண்ணி கொடுப்பீங்களா. அந்த லீ மெரிடியனுக்குள்ள, லீ மெரிடியன் ஹோட்டல் தான் நடந்துச்சு. லீ மெரிடியன் ஹோட்டல் நடந்துச்சு. நான் மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சருக்கு நான் தொலைபேசி மூலமாக பேசும்பொழுது நான் சொன்னேன், அண்ணா நீங்க வர்றீங்க, நீங்க வரும்பொழுது உங்களை வரவேற்பது என்னுடைய கடமையாக இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்னுடைய குறிக்கோள். என் கட்சியினுடைய வளர்ச்சி குறிக்கோள் தமிழகம் நம்பர் 1 இருக்கணும். அதற்கு நீங்க வரும்பொழுது ஒரு 4 பேர் வந்து உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்றான்னு சொன்னாலும் நான் தடுக்கவும் முடியாது. அவர்களுக்கு 100 ரூபாய் போட்டாங்கன்னா ரிட்டர்ன்ஸ் எங்க இருக்கா அங்க போவாங்க. தமிழ்நாடு இருக்கா, கேரளா இருக்கா, கர்நாடகா இருக்கா, மத்திய பிரதேசம் இருக்கா, காஷ்மீர் இருக்கா. ஒரு தொழிலதிபர் எப்படி பார்ப்பாங்க, நான் 100 ரூபாய் இன்னைக்கு போட்டா எனக்கு ரிட்டர்ன் எங்க வருது. இன்னைக்கு தொழிலதிபர் ரிட்டர்ன்ஸ் மத்திய பிரதேசத்துல அதிகமா வருதுன்னு பாக்கலாம். அதனால இந்த லீ மெரிடியன் கூட்டத்தில் பாத்தீங்கன்னா அங்கேயே டெசிஷன் எடுக்கிறாங்க. செக்ரட்டரி 4 பேர் அங்கேயே இருக்கிறாங்க. அங்கேயே ஆன் த ஸ்பாட் டெசிஷன். லேண்ட் பிரச்சனை சால்வ்டு, உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை சால்வ்டு. மத்திய பிரதேசத்தில் இருக்கிற தமிழக ஐஏஎஸ் அதிகாரி நோடல் ஆபீசர், சிஎம்மோட தமிழகத்திலிருந்து மத்திய பிரதேசத்துல பணிபுரியிற அதிகாரிகள் வர்றாங்க. 4 பேர் கூட நிக்கிறாங்க. உங்களை இங்க பாருங்க, உங்க ஊருக்காரர் தான் மத்திய பிரதேசத்துல ஐஏஎஸ் இருக்காரு, மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கங்க, எதா இருந்தாலும் டைரக்டா கூப்பிடுங்க, சிஎம் ஆபீஸ் குரூப்ல வச்சுக்கங்க, 24 ஹவர்ஸ்ல சால்வ் பண்றேன்.
தமிழ்நாட்டில் ஏன் அது நடக்க மாட்டேதுன்னு தான் நான் கேட்கிறேன். நான் ஜிஎஸ்டிக்கான நான் அந்த வேல்யூ சொல்றதும் growth குறைஞ்சிருச்சு, டாக்ஸ் ரெவென்யூ நெகட்டிவ்ல இருக்கு. எதற்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னாங்க, கண் முன்னாடி தமிழகத்தினுடைய தேய்மானத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். மற்ற மாநிலத்தினுடைய வளர்ச்சி மிரட்டும் அளவுக்கு, நம்மை பிரமிப்பூட்டும் அளவுக்கு மற்ற மாநிலத்தினுடைய வளர்ச்சி இருக்கு. அதனால் அதே கட்சியில நான் தொண்டராக இருந்தாலும் கூட, மத்திய பிரதேச முதலமைச்சரின் மீது தனிப்பட்ட முறையில் எனக்கு பெரிய மரியாதை இருந்தாலும் கூட, நம்முடைய மாநிலத்திற்கு வேறு நிகழ்ச்சிக்கு அவங்க வந்திருந்தா நான் போய் நின்றேன். ஆனா நம்முடைய மாநிலத்திலிருந்து நம்முடைய தொழிலதிபர்கள் மத்திய பிரதேசல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போறனால அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கனத்த இதயத்தோடு, குறிப்பா தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சி பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது. மற்ற மாநிலங்கள் எல்லாம் தமிழகத்தை முந்தியடித்து முன்னாடி போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அதற்கு ஒரு நல்ல குறியீடு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி என்பது நல்ல ஒரு குறியீடு. குறிப்பா அந்த ஜிஎஸ்டி டாக்ஸ் அப்படிங்கிறது, அதை வைத்து நாம் சொல்ல முடியும் எந்த மாநிலம் முன்னேற்ற பாதையிலும் எந்த மாநிலம் டீசலரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம கையில டேட்டா வந்திருக்கு. 2024 இந்த குவார்டர், ஏப்ரல் ஜூனுக்கான குவார்டர் டேட்டா மத்திய அரசு வெளியிட்டு இருக்காங்க. அதை நாம 2023 இந்த ஆண்டு போன ஆண்டு அதை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னாங்க நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது 2025 ஃபர்ஸ்ட் குவார்டர், 2024 ஃபர்ஸ்ட் குவார்டர், இந்த இரண்டையும் நம்ம பார்த்தோம்னா ஒரு ஐடியா கிடைக்குது. மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா 2024 ஃபர்ஸ்ட் குவார்டரும் 2025 ஃபர்ஸ்ட் குவார்டரும் கம்பேர் பண்ணும்போது 15.5% வளர்ந்திருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம் 12.4% வளர்ந்திருக்கிறாங்க. கர்நாடகா 9.9% வளர்ந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு 3.2% வளர்ந்திருக்கும். தெலங்கானா 3.8, ராஜஸ்தான் 5.9, வெஸ்ட் பெங்கால் 4.8, கேரளா 4.5. இதை பார்க்கும் பொழுது நம்மளுடைய வளர்ச்சி என்பது கம்பேரிட்டிவா மற்ற மாநிலத்துக்கு கம்பேர் பண்ணும்போது குறைவா இருக்கு. அது உத்தரப்பிரதேச மாநிலங்கள்லாம் நீங்க 12.4% வளர்ச்சியை நோக்கி போறாங்க. இது நம்பர் 1. இதனால் மறுபடியும் திமுக அரசுக்கு நாங்கள் வலியுறுத்துவது, தமிழகத்துல பொருளாதாரம், குறிப்பாக ஜிஎஸ்டி கலெக்ஷன் என்பது ஒரு இண்டிகேட்டர். இன்னைக்கு தமிழகத்தினுடைய பொருளாதாரம் பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம். அதற்கு இதுவும் ஒரு குறியீடு சான்று. அடுத்து ஒரு ஸ்டேட், ஒரு மாநிலத்தினுடைய ஸ்டேட் ரெவென்யூ எப்படி இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு அந்த ஸ்டேட் ரெவென்யூ பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி, ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், லேண்ட் ரெவென்யூ, சேல்ஸ் டாக்ஸ், ஸ்டேட் எக்ஸைஸ், இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு டாக்ஸ் காம்பனன்ட் ஒரு மாநிலத்திற்கு. தமிழகத்தை மட்டும் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி மூலமாக வரக்கூடிய மாநில வருவாயும் இன்னைக்கு -11% போயிருக்கு. மகாராஷ்டிரா 12.4% பாசிட்டிவ், உத்தரப்பிரதேஷ் 14.6% பாசிட்டிவ், கர்நாடகா 8.3% பாசிட்டிவ், தெலங்கானா 9.8% பாசிட்டிவ். ஆனா தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி -11% நெகட்டிவ். சோ அப்படி என்றால் தமிழகத்தினுடைய பொருளாதாரம் சீர்குலைய ஆரம்பித்திருக்கிறது. அதனால் உடனடியாக திமுக அரசு இண்டஸ்ட்ரி, தொழில் வளத்தை பெருக்குவதற்கு ஊக்குவிப்பு கொடுக்கணும். பெரிய நிறுவனங்கள் வரும்பொழுது சிவப்பு கம்பளத்தை விரித்து வரவேற்கணும். குறிப்பாக சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் கொடுக்கணும். குறிப்பா எந்தவித பஞ்சாயத்தும் பண்ணாம தண்ணீராக இருக்கட்டும், கரண்டா இருக்கட்டும், லேண்டா இருக்கட்டும், எல்லாமே கொடுக்கணும். சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் தமிழகத்திற்கு வந்திருந்தார். அந்த நிகழ்வுக்கு நான் போகல, அதையும் நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு முதலமைச்சர் வந்தாங்க. அந்த நிகழ்வில் நான் பங்கேற்கல. ஏன் பங்கேற்கவில்லை? நான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவன், தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரா இருக்கிற என் கூட தலைவர்கள் இருக்கிறாங்க. மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் வந்து அந்த நிகழ்வுக்கு ஏன் போகலினா, ஒரு பக்கம் எனக்கு வருத்தம், மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் கோயம்புத்தூர், திருப்பூருக்கு வரும் பொழுது நம்முடைய தொழிலதிபர்கள் எல்லாமே நின்று கொண்டிருக்கின்றார்கள் வரவேற்பதற்காக. எனக்கு ஒரு வயதுல வருத்தம் தான். நாங்க உடனே மத்திய பிரதேஷ் வர்றோம், எங்களுக்கு கரண்ட் 3 ரூபாய் கொடுப்பீங்களா ஒரு யூனிட், எங்களுக்கு லேண்ட் உடனே அலோகேட் பண்ணி கொடுப்பீங்களா, எங்களுக்கு எந்த வித சிக்கலும் இல்லாம பண்ணி கொடுப்பீங்களா. அந்த லீ மெரிடியனுக்குள்ள, லீ மெரிடியன் ஹோட்டல் தான் நடந்துச்சு, லீ மெரிடியன் ஹோட்டல் நடந்துச்சு. நான் மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சருக்கு நான் தொலைபேசி மூலமாக பேசும்பொழுது நான் சொன்னேன், அண்ணா நீங்க வர்றீங்க, நீங்க வரும்பொழுது உங்களை வரவேற்பது என்னுடைய கடமையாக இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்னுடைய குறிக்கோள். என் கட்சியினுடைய வளர்ச்சி குறிக்கோள் தமிழகம் நம்பர் 1 இருக்கணும். அதற்கு நீங்க வரும்பொழுது ஒரு 4 பேர் வந்து உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்றான்னு சொன்னாலும் நான் தடுக்கவும் முடியாது. அவர்களுக்கு 100 ரூபாய் போட்டாங்கன்னா ரிட்டர்ன்ஸ் எங்க இருக்கா அங்க போவாங்க. தமிழ்நாடு இருக்கா, கேரளா இருக்கா, கர்நாடகா இருக்கா, மத்திய பிரதேசம் இருக்கா, காஷ்மீர் இருக்கா. ஒரு தொழிலதிபர் எப்படி பார்ப்பாங்க, நான் 100 ரூபாய் இன்னைக்கு போட்டா எனக்கு ரிட்டர்ன் எங்க வருது. இன்னைக்கு தொழிலதிபர் ரிட்டர்ன்ஸ் மத்திய பிரதேசம் அதிகமா வருதுன்னு பார்க்கலாம்.
அதனால இந்த லீ மெரிடியன் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயே டெசிஷன் எடுக்கிறாங்க. செக்ரட்டரி 4 பேர் அங்கேயே இருக்கிறாங்க. அங்கேயே ஆன் த ஸ்பாட் டெசிஷன். லேண்ட் பிரச்சனை சால்வ்டு, உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை சால்வ்டு. மத்திய பிரதேசத்தில் இருக்கிற தமிழக ஐஏஎஸ் அதிகாரி நோடல் ஆபீசர், சிஎம்மோட தமிழகத்திலிருந்து மத்திய பிரதேசத்தில் பணிபுரிகிற அதிகாரிகள் வர்றாங்க. 4 பேர் கூட நிற்கிறாங்க. உங்களை இங்க பாருங்க, உங்க ஊருக்காரர் தான் மத்திய பிரதேசத்தில் ஐஏஎஸ் இருக்கார், மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கங்க, எதா இருந்தாலும் டைரக்டா கூப்பிடுங்க, சிஎம் ஆஃபீஸ் குரூப்ல வச்சுக்கங்க, 24 ஹவர்ஸ்ல சால்வ் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் ஏன் அது நடக்க மாட்டேதுன்னு தான் நான் கேட்கிறேன். நான் ஜிஎஸ்டிக்கான நான் அந்த வேல்யூ சொல்றதும், குரோத் குறைஞ்சிருச்சு, டாக்ஸ் ரெவென்யூ நெகட்டிவ்ல இருக்கு. எதற்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னாங்க, கண் முன்னாடி தமிழகத்தினுடைய தேய்மானத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். மற்ற மாநிலத்தினுடைய வளர்ச்சி மிரட்டும் அளவுக்கு, நம்மை பிரமிப்பூட்டும் அளவுக்கு மற்ற மாநிலத்தினுடைய வளர்ச்சி இருக்கு. அதனால் அதே கட்சியில நான் தொண்டராக இருந்தாலும் கூட, மத்திய பிரதேச முதலமைச்சரின் மீது தனிப்பட்ட முறையில் எனக்கு பெரிய மரியாதை இருந்தாலும் கூட, நம்முடைய மாநிலத்திற்கு வேறு நிகழ்ச்சிக்கு அவங்க வந்திருந்தா நான் போய் நின்றேன். ஆனா நம்முடைய மாநிலத்திலிருந்து நம்முடைய தொழிலதிபர்கள் மத்திய பிரதேசல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போறனால அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கனத்த இதயத்தோடு, குறிப்பா தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சி பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது. மற்ற மாநிலங்கள் எல்லாம் தமிழகத்தை முந்தியடித்து முன்னாடி போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அதற்கு ஒரு நல்ல குறியீடு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி என்பது நல்ல ஒரு குறியீடு. குறிப்பா அந்த ஜிஎஸ்டி டாக்ஸ் அப்படிங்கிறது, அதை வைத்து நாம் சொல்ல முடியும் எந்த மாநிலம் முன்னேற்ற பாதையிலும் எந்த மாநிலம் டீசலரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம கையில டேட்டா வந்திருக்கு. 2024 இந்த குவார்டர், ஏப்ரல் ஜூனுக்கான குவார்டர் டேட்டா மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. அதை நாம 2023 இந்த ஆண்டு போன ஆண்டு அதை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னாங்க நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது 2025 ஃபர்ஸ்ட் குவார்டர், 2024 ஃபர்ஸ்ட் குவார்டர், இந்த இரண்டையும் நம்ம பார்த்தோம்னா ஒரு ஐடியா கிடைக்குது. மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா 2024 ஃபர்ஸ்ட் குவார்டரும் 2025 ஃபர்ஸ்ட் குவார்டரும் கம்பேர் பண்ணும்போது 15.5% வளர்ந்திருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம் 12.4% வளர்ந்திருக்கிறாங்க. கர்நாடகா 9.9% வளர்ந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு 3.2% வளர்ந்திருக்கும். தெலங்கானா 3.8, ராஜஸ்தான் 5.9, வெஸ்ட் பெங்கால் 4.8, கேரளா 4.5. இதை பார்க்கும் பொழுது நம்மளுடைய வளர்ச்சி என்பது கம்பேரிட்டிவா மற்ற மாநிலத்துக்கு கம்பேர் பண்ணும்போது குறைவா இருக்கு. அது உத்தரப்பிரதேச மாநிலங்கள்லாம் நீங்க 12.4% வளர்ச்சியை நோக்கி போறாங்க. இது நம்பர் 1. இதனால் மறுபடியும் திமுக அரசுக்கு நாங்கள் வலியுறுத்துவது, தமிழகத்துல பொருளாதாரம், குறிப்பாக ஜிஎஸ்டி கலெக்ஷன் என்பது ஒரு இண்டிகேட்டர். இன்னைக்கு தமிழகத்தினுடைய பொருளாதாரம் பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம். அதற்கு இதுவும் ஒரு குறியீடு சான்று. அடுத்து ஒரு ஸ்டேட், ஒரு மாநிலத்தினுடைய ஸ்டேட் ரெவென்யூ எப்படி இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு அந்த ஸ்டேட் ரெவென்யூ பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி, ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், லேண்ட் ரெவென்யூ, சேல்ஸ் டாக்ஸ், ஸ்டேட் எக்ஸைஸ், இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு டாக்ஸ் காம்பனன்ட் ஒரு மாநிலத்திற்கு. தமிழகத்தை மட்டும் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி மூலமாக வரக்கூடிய மாநில வருவாயும் இன்னைக்கு -11% போயிருக்கு. மகாராஷ்டிரா 12.4% பாசிட்டிவ், உத்தரப்பிரதேஷ் 14.6% பாசிட்டிவ், கர்நாடகா 8.3% பாசிட்டிவ், தெலங்கானா 9.8% பாசிட்டிவ். ஆனா தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி -11% நெகட்டிவ். சோ அப்படி என்றால் தமிழகத்தினுடைய பொருளாதாரம் சீர்குலைய ஆரம்பித்திருக்கிறது. அதனால் உடனடியாக திமுக அரசு இண்டஸ்ட்ரி, தொழில் வளத்தை பெருக்குவதற்கு ஊக்குவிப்பு கொடுக்கணும். பெரிய நிறுவனங்கள் வரும்பொழுது சிவப்பு கம்பளத்தை விரித்து வரவேற்கணும். குறிப்பாக சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் கொடுக்கணும். குறிப்பா எந்தவித பஞ்சாயத்தும் பண்ணாம தண்ணீராக இருக்கட்டும், கரண்டா இருக்கட்டும், லேண்டா இருக்கட்டும், எல்லாமே கொடுக்கணும். சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் தமிழகத்திற்கு வந்திருந்தார். அந்த நிகழ்வுக்கு நான் போகல, அதையும் நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு முதலமைச்சர் வந்தாங்க. அந்த நிகழ்வில் நான் பங்கேற்கல. ஏன் பங்கேற்கவில்லை? நான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவன், தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரா இருக்கிற என் கூட தலைவர்கள் இருக்கிறாங்க. மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் வந்து அந்த நிகழ்வுக்கு ஏன் போகலினா, ஒரு பக்கம் எனக்கு வருத்தம், மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் கோயம்புத்தூர், திருப்பூருக்கு வரும் பொழுது நம்முடைய தொழிலதிபர்கள் எல்லாமே நின்று கொண்டிருக்கின்றார்கள் வரவேற்பதற்காக. எனக்கு ஒரு வயதுல வருத்தம் தான். நாங்கள் உடனே மத்திய பிரதேஷ் வர்றோம், எங்களுக்கு கரண்ட் 3 ரூபாய் கொடுப்பீங்களா ஒரு யூனிட், எனக்கு லேண்ட் உடனே அலோகேட் பண்ணி கொடுப்பீங்களா, எங்களுக்கு எந்தவித சிக்கலும் இல்லாம பண்ணி கொடுப்பீங்களா. அந்த லீ மெரிடியனுக்குள்ள, லீ மெரிடியன் ஹோட்டல் தான் நடந்துச்சு, லீ மெரிடியன் ஹோட்டல் நடந்துச்சு. நான் மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சருக்கு நான் தொலைபேசி மூலமாக பேசும்பொழுது நான் சொன்னேன், அண்ணா நீங்க வர்றீங்க, நீங்க வரும்பொழுது உங்களை வரவேற்பது என்னுடைய கடமையாக இருந்தாலும் கூட
தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்னுடைய குறிக்கோள். என் கட்சியினுடைய வளர்ச்சி குறிக்கோள் தமிழகம் நம்பர் 1 இருக்கணும். அதற்கு நீங்க வரும்பொழுது ஒரு 4 பேர் வந்து உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்றான்னு சொன்னாலும் நான் தடுக்கவும் முடியாது. அவர்களுக்கு 100 ரூபாய் போட்டாங்கன்னா ரிட்டர்ன்ஸ் எங்க இருக்கோ அங்க போவாங்க. தமிழ்நாடு இருக்கா, கேரளா இருக்கா, கர்நாடகா இருக்கா, மத்திய பிரதேசம் இருக்கா, காஷ்மீர் இருக்கா, ஒரு தொழிலதிபர் எப்படி பார்ப்பாங்க? நான் 100 ரூபாய் இன்னைக்கு போட்டா எனக்கு ரிட்டர்ன் எங்க வருது? இன்னைக்கு தொழிலதிபர் ரிட்டர்ன்ஸ் மத்திய பிரதேசத்துல அதிகமா வருதுன்னு பாக்குறாங்க. அதனால இந்த லீமெரிடியன் கூட்டத்தில் பாத்தீங்கன்னா அங்கேயே டெசிஷன் எடுக்கிறாங்க. செக்ரட்டரி 4 பேர் அங்கேயே இருக்கிறாங்க. அங்கேயே ஆன் த ஸ்பாட் டெசிஷன். லேண்ட் பிரச்சனை சால்வ்டு, உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை சால்வ்டு. மத்திய பிரதேசத்தில் இருக்கிற தமிழக ஐஏஎஸ் அதிகாரி நோடல் ஆபீசர், சிஎம்மோட தமிழகத்திலிருந்து மத்திய பிரதேசத்துல பணிபுரியும் அதிகாரிகள் வர்றாங்க. 4 பேர் கூட நிக்கிறாங்க. உங்களை இங்க பாருங்க, உங்க ஊருக்காரர் தான் மத்திய பிரதேசத்துல ஐஏஎஸ் இருக்கார், மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கங்க, எதா இருந்தாலும் டைரக்டா கூப்பிடுங்க, சிஎம் ஆபீஸ் குரூப்ல வச்சுக்கங்க, 24 ஹவர்ஸ்ல சால்வ் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் ஏன் அது நடக்க மாட்டேதுன்னு தான் நான் கேட்கிறேன். நான் ஜிஎஸ்டிக்கான நான் அந்த வேல்யூ சொல்றதும் growth குறைஞ்சிருச்சு, டாக்ஸ் ரெவென்யூ நெகட்டிவ்ல இருக்கு. எதற்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னாங்க, கண் முன்னாடி தமிழகத்தினுடைய தேய்மானத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். மற்ற மாநிலத்தினுடைய வளர்ச்சி மிரட்டும் அளவுக்கு, நம்மை பிரமிப்பூட்டும் அளவுக்கு மற்ற மாநிலத்தினுடைய வளர்ச்சி இருக்கு. அதனால் அதே கட்சியில நான் தொண்டராக இருந்தாலும் கூட, மத்திய பிரதேச முதலமைச்சரின் மீது தனிப்பட்ட முறையில் எனக்கு பெரிய மரியாதை இருந்தாலும் கூட, நம்முடைய மாநிலத்திற்கு வேறு நிகழ்ச்சிக்கு அவங்க வந்திருந்தா நான் போய் நின்றேன். ஆனா நம்முடைய மாநிலத்திலிருந்து நம்முடைய தொழிலதிபர்கள் மத்திய பிரதேசல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போறனால அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கனத்த இதயத்தோடு, குறிப்பா தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சி பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம். பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது. மற்ற மாநிலங்கள் எல்லாம் தமிழகத்தை முந்தியடித்து முன்னாடி போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அதற்கு ஒரு நல்ல குறியீடு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி என்பது நல்ல ஒரு குறியீடு. குறிப்பா அந்த ஜிஎஸ்டி டாக்ஸ் அப்படிங்கிறது, அதை வைத்து நாம் சொல்ல முடியும் எந்த மாநிலம் முன்னேற்ற பாதையிலும் எந்த மாநிலம் டீசலரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம கையில டேட்டா வந்திருக்கு. 2024 இந்த குவார்டர், ஏப்ரல் ஜூனுக்கான குவார்டர் டேட்டா மத்திய அரசு வெளியிட்டு இருக்காங்க. அதை நாம 2023 இந்த ஆண்டு போன ஆண்டு அதை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னாங்க நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது 2025 ஃபர்ஸ்ட் குவார்டர், 2024 ஃபர்ஸ்ட் குவார்டர், இந்த இரண்டையும் நம்ம பார்த்தோம்னா ஒரு ஐடியா கிடைக்குது. மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா 2024 ஃபர்ஸ்ட் குவார்டரும் 2025 ஃபர்ஸ்ட் குவார்டரும் கம்பேர் பண்ணும்போது 15.5% வளர்ந்திருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம் 12.4% வளர்ந்திருக்கிறாங்க. கர்நாடகா 9.9% வளர்ந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு 3.2% வளர்ந்திருக்கும். தெலங்கானா 3.8, ராஜஸ்தான் 5.9, வெஸ்ட் பெங்கால் 4.8, கேரளா 4.5. இதை பார்க்கும் பொழுது நம்மளுடைய வளர்ச்சி என்பது கம்பேரிட்டிவா மற்ற மாநிலத்துக்கு கம்பேர் பண்ணும்போது குறைவா இருக்கு. அது உத்தரப்பிரதேச மாநிலங்கள்லாம் நீங்க 12.4% வளர்ச்சியை நோக்கி போறாங்க. இது நம்பர் 1. இதனால் மறுபடியும் திமுக அரசுக்கு நாங்கள் வலியுறுத்துவது, தமிழகத்துல பொருளாதாரம், குறிப்பாக ஜிஎஸ்டி கலெக்ஷன் என்பது ஒரு இண்டிகேட்டர். இன்னைக்கு தமிழகத்தினுடைய பொருளாதாரம் பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம். அதற்கு இதுவும் ஒரு குறியீடு சான்று. அடுத்து ஒரு ஸ்டேட், ஒரு மாநிலத்தினுடைய ஸ்டேட் ரெவென்யூ எப்படி இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு அந்த ஸ்டேட் ரெவென்யூ பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி, ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், லேண்ட் ரெவென்யூ, சேல்ஸ் டாக்ஸ், ஸ்டேட் எக்ஸைஸ், இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு டாக்ஸ் காம்பனன்ட் ஒரு மாநிலத்திற்கு. தமிழகத்தை மட்டும் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி மூலமாக வரக்கூடிய மாநில வருவாயும் இன்னைக்கு -11% போயிருக்கு. மகாராஷ்டிரா 12.4% பாசிட்டிவ், உத்தரப்பிரதேஷ் 14.6% பாசிட்டிவ், கர்நாடகா 8.3% பாசிட்டிவ், தெலங்கானா 9.8% பாசிட்டிவ். ஆனா தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி -11% நெகட்டிவ். சோ அப்படி என்றால் தமிழகத்தினுடைய பொருளாதாரம் சீர்குலைய ஆரம்பித்திருக்கிறது. அதனால் உடனடியாக திமுக அரசு இண்டஸ்ட்ரி, தொழில் வளத்தை பெருக்குவதற்கு ஊக்குவிப்பு கொடுக்கணும். பெரிய நிறுவனங்கள் வரும்பொழுது சிவப்பு கம்பளத்தை விரித்து வரவேற்கணும். குறிப்பாக சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் கொடுக்கணும். குறிப்பா எந்தவித பஞ்சாயத்தும் பண்ணாம தண்ணீராக இருக்கட்டும், கரண்டா இருக்கட்டும், லேண்டா இருக்கட்டும், எல்லாமே கொடுக்கணும். சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் தமிழகத்திற்கு வந்திருந்தார். அந்த நிகழ்வுக்கு நான் போகல, அதை நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு முதலமைச்சர் வந்தாங்க. அந்த நிகழ்வில் நான் பங்கேற்கல. ஏன் பங்கேற்கவில்லை? நான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவன், தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரா இருக்கிற என் கூட தலைவர்கள் இருக்கிறாங்க. மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் வந்து அந்த நிகழ்வுக்கு ஏன் போகலினா, ஒரு பக்கம் எனக்கு வருத்தம். மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் கோயம்புத்தூர், திருப்பூருக்கு வரும் பொழுது நம்முடைய தொழிலதிபர்கள் எல்லாமே நின்று கொண்டிருக்கின்றார்கள் வரவேற்பதற்காக.
எனக்கு ஒரு வயசுல வருத்தம் தான். நாங்கள் உடனே மத்திய பிரதேஷ் வர்றோம், எங்களுக்கு கரண்ட் 3 ரூபாய் கொடுப்பீங்களா ஒரு யூனிட், எங்களுக்கு லேண்ட் உடனே அலோகேட் பண்ணி கொடுப்பீங்களா, எங்களுக்கு எந்த வித சிக்கலும் இல்லாம பண்ணி கொடுப்பீங்களா. அந்த லீ மெரிடியனுக்குள்ள லீ மெரிடியன் ஹோட்டல் தான் நடந்துச்சு. லீ மெரிடியன் ஹோட்டல் நடந்துச்சு. நான் மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சருக்கு நான் தொலைபேசி மூலமாக பேசும்பொழுது நான் சொன்னேன், அண்ணா நீங்க வர்றீங்க, நீங்க வரும்பொழுது உங்களை வரவேற்பது என்னுடைய கடமையாக இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்னுடைய குறிக்கோள், என் கட்சியினுடைய வளர்ச்சி குறிக்கோள் தமிழகம் நம்பர் 1 இருக்கணும். அதற்கு நீங்க வரும்பொழுது ஒரு 4 பேர் வந்து உங்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்றான்னு சொன்னாலும் நான் தடுக்கவும் முடியாது. அவர்களுக்கு 100 ரூபாய் போட்டாங்கன்னா ரிட்டர்ன்ஸ் எங்க இருக்கா அங்க போவாங்க. தமிழ்நாடு இருக்கா, கேரளா இருக்கா, கர்நாடகா இருக்கா, மத்திய பிரதேசம் இருக்கா, காஷ்மீர் இருக்கா, ஒரு தொழிலதிபர் எப்படி பார்ப்பாங்க, நான் 100 ரூபாய் இன்னைக்கு போட்டா எனக்கு ரிட்டர்ன் எங்க வருது. இன்னைக்கு தொழிலதிபர் ரிட்டர்ன்ஸ் மத்திய பிரதேசம் அதிகமா வருதுன்னு பார்க்கலாம். அதனால இந்த லீ மெரிடியன் கூட்டத்தில் பாத்தீங்கன்னா அங்கேயே டெசிஷன் எடுக்கிறாங்க. செக்ரட்டரி 4 பேர் அங்கேயே இருக்கிறாங்க. அங்கேயே ஆன் த ஸ்பாட் டெசிஷன். லேண்ட் பிரச்சனை சால்வ்டு, உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை சால்வ்டு. மத்திய பிரதேசத்தில் இருக்கிற தமிழக ஐஏஎஸ் அதிகாரி நோடல் ஆபீசர், சிஎம்மோட தமிழகத்திலிருந்து மத்திய பிரதேசத்தில் பணிபுரிகிற அதிகாரிகள் வர்றாங்க. 4 பேர் கூட நிக்கிறாங்க. உங்களை இங்க பாருங்க, உங்க ஊருக்காரர் தான் மத்திய பிரதேச ஐஏஎஸ் இருக்கார், மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கங்க, எதா இருந்தாலும் டைரக்டா கூப்பிடுங்க, சிஎம் ஆபீஸ் குரூப்ல வச்சுக்கங்க, 24 ஹவர்ஸ்ல சால்வ் பண்றேன். தமிழ்நாட்டில் ஏன் அது நடக்க மாட்டேதுன்னு தான் நான் கேட்கிறேன். நான் ஜிஎஸ்டிக்கான நான் அந்த வேல்யூ சொல்றதும் குரோத் குறைஞ்சிருச்சு, டாக்ஸ் ரெவென்யூ நெகட்டிவ்ல இருக்கு. எதற்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னாங்க, கண் முன்னாடி தமிழகத்தினுடைய தேய்மானத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். மற்ற மாநிலத்தினுடைய வளர்ச்சி மிரட்டும் அளவுக்கு, நம்மை பிரமிப்பூட்டும் அளவுக்கு மற்ற மாநிலத்தினுடைய வளர்ச்சி இருக்கு. அதனால் அதே கட்சியில நான் தொண்டராக இருந்தாலும் கூட, மத்திய பிரதேச முதலமைச்சரின் மீது தனிப்பட்ட முறையில் எனக்கு பெரிய மரியாதை இருந்தாலும் கூட, நம்முடைய மாநிலத்திற்கு வேறு நிகழ்ச்சிக்கு அவங்க வந்திருந்தா நான் போய் நின்று. ஆனா நம்முடைய மாநிலத்திலிருந்து நம்முடைய தொழிலதிபர்கள் மத்திய பிரதேசல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போறனால அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கனத்த இதயத்தோடு, குறிப்பா தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சி பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது. மற்ற மாநிலங்கள் எல்லாம் தமிழகத்தை முந்தியடித்து முன்னாடி போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அதற்கு ஒரு நல்ல குறியீடு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி என்பது நல்ல ஒரு குறியீடு. குறிப்பா அந்த ஜிஎஸ்டி டாக்ஸ் அப்படிங்கிறது, அதை வைத்து நாம் சொல்ல முடியும் எந்த மாநிலம் முன்னேற்ற பாதையிலும் எந்த மாநிலம் டீசலரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம கையில டேட்டா வந்திருக்கு. 2024 இந்த குவார்டர், ஏப்ரல் ஜூனுக்கான குவார்டர் டேட்டா மத்திய அரசு வெளியிட்டு இருக்கிறாங்க. அதை நாம 2023 இந்த ஆண்டு போன ஆண்டு அதை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னாங்க நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது 2025 ஃபர்ஸ்ட் குவார்டர், 2024 ஃபர்ஸ்ட் குவார்டர், இந்த இரண்டையும் நம்ம பார்த்தோம்னா ஒரு ஐடியா கிடைக்குது. மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா 2024 ஃபர்ஸ்ட் குவார்டரும் 2025 ஃபர்ஸ்ட் குவார்டரும் கம்பேர் பண்ணும்போது 15.5% வளர்ந்திருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம் 12.4% வளர்ந்திருக்கிறாங்க. கர்நாடகா 9.9% வளர்ந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு 3.2% வளர்ந்திருக்கும். தெலங்கானா 3.8, ராஜஸ்தான் 5.9, வெஸ்ட் பெங்கால் 4.8, கேரளா 4.5. இதை பார்க்கும் பொழுது நம்மளுடைய வளர்ச்சி என்பது கம்பேரிட்டிவா மற்ற மாநிலத்துக்கு கம்பேர் பண்ணும்போது குறைவா இருக்கு. அது உத்தரப்பிரதேச மாநிலங்கள்லாம் நீங்க 12.4% வளர்ச்சியை நோக்கி போறாங்க. இது நம்பர் 1. இதனால் மறுபடியும் திமுக அரசுக்கு நாங்கள் வலியுறுத்துவது, தமிழகத்துல பொருளாதாரம், குறிப்பாக ஜிஎஸ்டி கலெக்ஷன் என்பது ஒரு இண்டிகேட்டர். இன்னைக்கு தமிழகத்தினுடைய பொருளாதாரம் பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம். அதற்கு இதுவும் ஒரு குறியீடு சான்று. அடுத்து ஒரு ஸ்டேட், ஒரு மாநிலத்தினுடைய ஸ்டேட் ரெவென்யூ எப்படி இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு அந்த ஸ்டேட் ரெவென்யூ பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி, ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், லேண்ட் ரெவென்யூ, சேல்ஸ் டாக்ஸ், ஸ்டேட் எக்ஸைஸ், இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு டாக்ஸ் காம்பனன்ட் ஒரு மாநிலத்திற்கு. தமிழகத்தை மட்டும் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி மூலமாக வரக்கூடிய மாநில வருவாயும் இன்னைக்கு -11% போயிருக்கு. மகாராஷ்டிரா 12.4% பாசிட்டிவ், உத்தரப்பிரதேஷ் 14.6% பாசிட்டிவ், கர்நாடகா 8.3% பாசிட்டிவ், தெலங்கானா 9.8% பாசிட்டிவ். ஆனா தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி -11% நெகட்டிவ். சோ அப்படி என்றால் தமிழகத்தினுடைய பொருளாதாரம் சீர்குலைய ஆரம்பித்திருக்கிறது. அதனால் உடனடியாக திமுக அரசு இண்டஸ்ட்ரி, தொழில் வளத்தை பெருக்குவதற்கு ஊக்குவிப்பு கொடுக்கணும். பெரிய நிறுவனங்கள் வரும்பொழுது சிவப்பு கம்பளத்தை விரித்து வரவேற்கணும். குறிப்பாக சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் கொடுக்கணும். குறிப்பா எந்தவித பஞ்சாயத்தும் பண்ணாம தண்ணீராக இருக்கட்டும், கரண்டா இருக்கட்டும், லேண்டா இருக்கட்டும், எல்லாமே கொடுக்கணும். சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் தமிழகத்திற்கு வந்திருந்தார். அந்த நிகழ்வுக்கு நான் போகல, அதையும் நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர்
பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு முதலமைச்சர் வந்தாங்க. அந்த நிகழ்வில் நான் பங்கேற்கல. ஏன் பங்கேற்கவில்லை? நான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவன், தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரா இருக்கிற என் கூட தலைவர்கள் இருக்கிறாங்க. மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் வந்து அந்த நிகழ்வுக்கு ஏன் போகலினா, ஒரு பக்கம் எனக்கு வருத்தம், மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் கோயம்புத்தூர் திருப்பூருக்கு வரும் பொழுது நம்முடைய தொழிலதிபர்கள் எல்லாமே நின்று கொண்டிருக்கின்றார்கள் வரவேற்பதற்காக. எனக்கு ஒரு வயதுல வருத்தம் தான். நாங்கள் உடனே மத்திய பிரதேஷ் வர்றோம், எங்களுக்கு கரண்ட் 3 ரூபாய் கொடுப்பீங்களா ஒரு யூனிட், எங்களுக்கு லேண்ட் உடனே அலோகேட் பண்ணி கொடுப்பீங்களா, எங்களுக்கு எந்தவித சிக்கலும் இல்லாம பண்ணி கொடுப்பீங்களா. அந்த லீ மெரிடியனுக்குள்ள லீ மெரிடியன் ஹோட்டல் தான் நடந்துச்சு. லீ மெரிடியன் ஹோட்டல் நடந்துச்சு. நான் மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சருக்கு நான் தொலைபேசி மூலமாக பேசும்பொழுது நான் சொன்னேன், அண்ணா நீங்க வர்றீங்க, நீங்க வரும்பொழுது உங்களை வரவேற்பது என்னுடைய கடமையாக இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்னுடைய குறிக்கோள். என் கட்சியினுடைய வளர்ச்சி குறிக்கோள் தமிழகம் நம்பர் 1 இருக்கணும். அதற்கு நீங்க வரும்பொழுது ஒரு 4 பேர் வந்து உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்றான்னு சொன்னாங்க, நான் தடுக்கவும் முடியாது. அவர்களுக்கு 100 ரூபாய் போட்டாங்கன்னா ரிட்டர்ன்ஸ் எங்க இருக்கா அங்க போவாங்க. தமிழ்நாடு இருக்கா, கேரளா இருக்கா, கர்நாடகா இருக்கா, மத்திய பிரதேசம் இருக்கா, காஷ்மீர் இருக்கா, ஒரு தொழிலதிபர் எப்படி பார்ப்பாங்க? நான் 100 ரூபாய் இன்னைக்கு போட்டா எனக்கு ரிட்டர்ன் எங்க வருது? இன்னைக்கு தொழிலதிபர் ரிட்டர்ன்ஸ் மத்திய பிரதேசம் அதிகமா வருதுன்னு பாக்கலாம். அதனால இந்த லீ மெரிடியன் கூட்டத்தில் பாத்தீங்கன்னா அங்கேயே டெசிஷன் எடுக்கிறாங்க. செக்ரட்டரி 4 பேர் அங்கேயே இருக்கிறாங்க. அங்கேயே ஆன் த ஸ்பாட் டெசிஷன். லேண்ட் பிரச்சனை சால்வ்டு, உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை சால்வ்டு. மத்திய பிரதேசத்தில் இருக்கிற தமிழக ஐஏஎஸ் அதிகாரி நோடல் ஆபீசர், சிஎம்மோட தமிழகத்திலிருந்து மத்திய பிரதேசத்தில் பணிபுரிகிற அதிகாரிகள் வர்றாங்க. 4 பேர் கூட நிக்கிறாங்க. உங்களா இங்க பாரு, உங்க ஊருக்காரர் தான் மத்திய பிரதேசத்தில் ஐஏஎஸ் இருக்கார், மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கங்க, எதா இருந்தாலும் டைரக்டா கூப்பிடுங்க, சிஎம் ஆபீஸ் குரூப்ல வச்சுக்கங்க, 24 ஹவர்ஸ்ல சால்வ் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் ஏன் அது நடக்க மாட்டேதுன்னு தான் நான் கேட்கிறேன். நான் ஜிஎஸ்டிக்கான நான் அந்த வேல்யூ சொல்றதும் growth குறைஞ்சிருச்சு, டாக்ஸ் ரெவென்யூ நெகட்டிவ்ல இருக்கு. எதற்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னாங்க, கண் முன்னாடி தமிழகத்தினுடைய தேய்மானத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். மற்ற மாநிலத்தினுடைய வளர்ச்சி மிரட்டும் அளவுக்கு, நம்மை பிரமிப்பூட்டும் அளவுக்கு மற்ற மாநிலத்தினுடைய வளர்ச்சி இருக்கு. அதனால் அதே கட்சியில நான் தொண்டராக இருந்தாலும் கூட, மத்திய பிரதேஷ் முதலமைச்சரின் மீது தனிப்பட்ட முறையில் எனக்கு பெரிய மரியாதை இருந்தாலும் கூட, நம்முடைய மாநிலத்திற்கு வேற நிகழ்ச்சிக்கு அவங்க வந்திருந்தா நான் போய் நின்றேன். ஆனா நம்முடைய மாநிலத்திலிருந்து நம்முடைய தொழிலதிபர்கள் மத்திய பிரதேசல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போறனால அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கனத்த இதயத்தோடு, குறிப்பா தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சி பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம். பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது. மற்ற மாநிலங்கள் எல்லாம் தமிழகத்தை முந்தியடித்து முன்னாடி போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அதற்கு ஒரு நல்ல குறியீடு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி என்பது நல்ல ஒரு குறியீடு. குறிப்பா அந்த ஜிஎஸ்டி டாக்ஸ் அப்படிங்கிறது, அதை வைத்து நாம் சொல்ல முடியும் எந்த மாநிலம் முன்னேற்ற பாதையிலும் எந்த மாநிலம் டீசலரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம கையில டேட்டா வந்திருக்கு. 2024 இந்த குவார்டர், ஏப்ரல் ஜூனுக்கான குவார்டர் டேட்டா மத்திய அரசு வெளியிட்டு இருக்காங்க. அதை நாம 2023 இந்த ஆண்டு போன ஆண்டு அதை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னாங்க நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது 2025 ஃபர்ஸ்ட் குவார்டர், 2024 ஃபர்ஸ்ட் குவார்டர், இந்த இரண்டையும் நம்ம பார்த்தோம்னா ஒரு ஐடியா கிடைக்குது. மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா 2024 ஃபர்ஸ்ட் குவார்டரும் 2025 ஃபர்ஸ்ட் குவார்டரும் கம்பேர் பண்ணும்போது 15.5% வளர்ந்திருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம் 12.4% வளர்ந்திருக்கிறாங்க. கர்நாடகா 9.9% வளர்ந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு 3.2% வளர்ந்திருக்கும். தெலங்கானா 3.8, ராஜஸ்தான் 5.9, வெஸ்ட் பெங்கால் 4.8, கேரளா 4.5. இதை பார்க்கும் பொழுது நம்மளுடைய வளர்ச்சி என்பது கம்பேரிட்டிவா மற்ற மாநிலத்துக்கு கம்பேர் பண்ணும்போது குறைவா இருக்கு. அது உத்தரப்பிரதேச மாநிலங்கள்லாம் நீங்க 12.4% வளர்ச்சியை நோக்கி போறாங்க. இது நம்பர் 1. இதனால் மறுபடியும் திமுக அரசுக்கு நாங்கள் வலியுறுத்துவது, தமிழகத்துல பொருளாதாரம், குறிப்பாக ஜிஎஸ்டி கலெக்ஷன் என்பது ஒரு இண்டிகேட்டர். இன்னைக்கு தமிழகத்தினுடைய பொருளாதாரம் பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம். அதற்கு இதுவும் ஒரு குறியீடு சான்று. அடுத்து ஒரு ஸ்டேட், ஒரு மாநிலத்தினுடைய ஸ்டேட் ரெவென்யூ எப்படி இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு அந்த ஸ்டேட் ரெவென்யூ பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி, ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், லேண்ட் ரெவென்யூ, சேல்ஸ் டாக்ஸ், ஸ்டேட் எக்ஸைஸ், இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு டாக்ஸ் காம்பனன்ட் ஒரு மாநிலத்திற்கு. தமிழகத்தை மட்டும் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி மூலமாக வரக்கூடிய மாநில வருவாயும் இன்னைக்கு -11% போயிருக்கு. மகாராஷ்டிரா 12.4% பாசிட்டிவ், உத்தரப்பிரதேஷ் 14.6% பாசிட்டிவ், கர்நாடகா 8.3% பாசிட்டிவ், தெலங்கானா 9.8% பாசிட்டிவ். ஆனா தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி -11% நெகட்டிவ். சோ அப்படி என்றால் தமிழகத்தினுடைய பொருளாதாரம் சீர்குலைய ஆரம்பித்திருக்கிறது. அதனால் உடனடியாக திமுக அரசு
இண்டஸ்ட்ரி தொழில் வளத்தை பெருக்குவதற்கு ஊக்குவிப்பு கொடுக்கணும். பெரிய நிறுவனங்கள் வரும்பொழுது சிவப்பு கம்பளத்தை விரித்து வரவேற்கணும். குறிப்பாக சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் கொடுக்கணும். குறிப்பா எந்தவித பஞ்சாயத்தும் பண்ணாம தண்ணீராக இருக்கட்டும், கரண்டா இருக்கட்டும், லேண்டா இருக்கட்டும் எல்லாமே கொடுக்கணும். சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் தமிழகத்திற்கு வந்திருந்தார். அந்த நிகழ்வுக்கு நான் போகல, அதையும் நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு முதலமைச்சர் வந்தாங்க. அந்த நிகழ்வில் நான் பங்கேற்கணும். ஏன் பங்கேற்கவில்லை? நான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவன், தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரா இருக்கிற என் கூட தலைவர்கள் இருக்கிறாங்க. மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் வந்து அந்த நிகழ்வுக்கு ஏன் போகலினா, ஒரு பக்கம் எனக்கு வருத்தம். மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் கோயம்புத்தூர் திருப்பூருக்கு வரும் பொழுது நம்முடைய தொழிலதிபர்கள் எல்லாமே நின்று கொண்டிருக்கின்றார்கள் வரவேற்பதற்காக. எனக்கு ஒரு வயதுல வருத்தம் தான். நாங்கள் உடனே மத்திய பிரதேஷ் வர்றோம், எங்களுக்கு கரண்ட் 3 ரூபாய் கொடுப்பீங்களா ஒரு யூனிட், எனக்கு லேண்ட் உடனே அலோகேட் பண்ணி கொடுப்பீங்களா, எங்களுக்கு எந்தவித சிக்கலும் இல்லாம பண்ணி கொடுப்பீங்களா. அந்த லீ மெரிடியனுக்குள்ள லீ மெரிடியன் ஹோட்டல் தான் நடந்துச்சு. லீ மெரிடியன் ஹோட்டல் நடந்துச்சு. நான் மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சருக்கு நான் தொலைபேசி மூலமாக பேசும்பொழுது நான் சொன்னேன், அண்ணா நீங்க வர்றீங்க, நீங்க வரும்பொழுது உங்களை வரவேற்பது என்னுடைய கடமையாக இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்னுடைய குறிக்கோள். என் கட்சியினுடைய வளர்ச்சி குறிக்கோள் தமிழகம் நம்பர் 1 இருக்கணும். அதற்கு நீங்க வரும்பொழுது ஒரு 4 பேர் வந்து உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்றான்னு சொன்னாலும் நான் தடுக்கவும் முடியாது. அவர்களுக்கு 100 ரூபாய் போட்டாங்கன்னா ரிட்டர்ன்ஸ் எங்க இருக்கா அங்க போவாங்க. தமிழ்நாடு இருக்கா, கேரளா இருக்கா, கர்நாடகா இருக்கா, மத்திய பிரதேசம் இருக்கா, காஷ்மீர் இருக்கா, ஒரு தொழிலதிபர் எப்படி பார்ப்பாங்க? நான் 100 ரூபாய் இன்னைக்கு போட்டா எனக்கு ரிட்டர்ன் எங்க வருது? இன்னைக்கு தொழிலதிபர் ரிட்டர்ன்ஸ் மத்திய பிரதேசத்துல அதிகமா வருதுன்னு பாக்கலாம். அதனால இந்த லீ மெரிடியன் கூட்டத்தில் பாத்தீங்கன்னா அங்கேயே டெசிஷன் எடுக்கிறாங்க. செக்ரட்டரி 4 பேர் அங்கேயே இருக்கிறாங்க. அங்கேயே ஆன் த ஸ்பாட் டெசிஷன். லேண்ட் பிரச்சனை சால்வ்டு, உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை சால்வ்டு. மத்திய பிரதேசத்தில் இருக்கிற தமிழக ஐஏஎஸ் அதிகாரி நோடல் ஆபீசர், சிஎம்மோட தமிழகத்திலிருந்து மத்திய பிரதேசத்துல பணிபுரியிற அதிகாரிகள் வர்றாங்க. 4 பேர் கூட நிக்கிறாங்க. உங்களை இங்க பாருங்க, உங்க ஊருக்காரர் தான் மத்திய பிரதேசத்துல ஐஏஎஸ் இருக்காரு, மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கங்க, எதா இருந்தாலும் டைரக்டா கூப்பிடுங்க, சிஎம் ஆபீஸ் குரூப்ல வச்சுக்கங்க, 24 ஹவர்ஸ்ல சால்வ் பண்றேன். தமிழ்நாட்டில் ஏன் அது நடக்க மாட்டேதுன்னு தான் நான் கேட்கிறேன். நான் ஜிஎஸ்டிக்கான நான் அந்த வேல்யூ சொல்றதும் குரோத் குறைஞ்சிருச்சு, டாக்ஸ் ரெவென்யூ நெகட்டிவ்ல இருக்கு. எதற்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னாங்க, கண் முன்னாடி தமிழகத்தினுடைய தேய்மானத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். மற்ற மாநிலத்தினுடைய வளர்ச்சி மிரட்டும் அளவுக்கு, நம்மை பிரமிப்பூட்டும் அளவுக்கு மற்ற மாநிலத்தினுடைய வளர்ச்சி இருக்கு. அதனால் அதே கட்சியில நான் தொண்டராக இருந்தாலும் கூட, மத்திய பிரதேச முதலமைச்சரின் மீது தனிப்பட்ட முறையில் எனக்கு பெரிய மரியாதை இருந்தாலும் கூட, நம்முடைய மாநிலத்திற்கு வேறு நிகழ்ச்சிக்கு அவங்க வந்திருந்தா நான் போய் நின்றேன். ஆனா நம்முடைய மாநிலத்திலிருந்து நம்முடைய தொழிலதிபர்கள் மத்திய பிரதேசல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போறனால அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கனத்த இதயத்தோடு, குறிப்பா தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சி பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது. மற்ற மாநிலங்கள் எல்லாம் தமிழகத்தை முந்தியடித்து முன்னாடி போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அதற்கு ஒரு நல்ல குறியீடு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி என்பது நல்ல ஒரு குறியீடு. குறிப்பா அந்த ஜிஎஸ்டி டாக்ஸ் அப்படிங்கிறது, அதை வைத்து நாம் சொல்ல முடியும் எந்த மாநிலம் முன்னேற்ற பாதையிலும் எந்த மாநிலம் டீசலரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம கையில டேட்டா வந்திருக்கு. 2024 இந்த குவார்டர், ஏப்ரல் ஜூனுக்கான குவார்டர் டேட்டா மத்திய அரசு வெளியிட்டு இருக்காங்க. அதை நாம 2023 இந்த ஆண்டு போன ஆண்டு அதை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னாங்க நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது 2025 ஃபர்ஸ்ட் குவார்டர், 2024 ஃபர்ஸ்ட் குவார்டர், இந்த இரண்டையும் நம்ம பார்த்தோம்னா ஒரு ஐடியா கிடைக்குது. மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா 2024 ஃபர்ஸ்ட் குவார்டரும் 2025 ஃபர்ஸ்ட் குவார்டரும் கம்பேர் பண்ணும்போது 15.5% வளர்ந்திருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம் 12.4% வளர்ந்திருக்கிறாங்க. கர்நாடகா 9.9% வளர்ந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு 3.2% வளர்ந்திருக்கும். தெலங்கானா 3.8, ராஜஸ்தான் 5.9, வெஸ்ட் பெங்கால் 4.8, கேரளா 4.5. இதை பார்க்கும் பொழுது நம்மளுடைய வளர்ச்சி என்பது கம்பேரிட்டிவா மற்ற மாநிலத்துக்கு கம்பேர் பண்ணும்போது குறைவா இருக்கு. அது உத்தரப்பிரதேச மாநிலங்கள்லாம் நீங்க 12.4% வளர்ச்சியை நோக்கி போறாங்க. இது நம்பர் 1. இதனால் மறுபடியும் திமுக அரசுக்கு நாங்கள் வலியுறுத்துவது, தமிழகத்துல பொருளாதாரம், குறிப்பாக ஜிஎஸ்டி கலெக்ஷன் என்பது ஒரு இண்டிகேட்டர். இன்னைக்கு தமிழகத்தினுடைய பொருளாதாரம் பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம். அதற்கு இதுவும் ஒரு குறியீடு சான்று. அடுத்து ஒரு ஸ்டேட், ஒரு மாநிலத்தினுடைய ஸ்டேட் ரெவென்யூ எப்படி இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு அந்த ஸ்டேட் ரெவென்யூ பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி, ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், லேண்ட் ரெவென்யூ, சேல்ஸ் டாக்ஸ், ஸ்டேட் எக்ஸைஸ், இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு டாக்ஸ் காம்பனன்ட் ஒரு மாநிலத்திற்கு. தமிழகத்தை மட்டும் பாத்தீங்கன்னா
ஜிஎஸ்டி மூலமாக வரக்கூடிய மாநில வருவாயும் இன்னைக்கு -11% போயிருக்கு. மகாராஷ்டிரா 12.4% பாசிட்டிவ், உத்தரப்பிரதேஷ் 14.6% பாசிட்டிவ், கர்நாடகா 8.3% பாசிட்டிவ், தெலங்கானா 9.8% பாசிட்டிவ். ஆனா தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி -11% நெகட்டிவ். சோ அப்படி என்றால் தமிழகத்தினுடைய பொருளாதாரம் சீர்குலைய ஆரம்பித்திருக்கிறது. அதனால் உடனடியாக திமுக அரசு இண்டஸ்ட்ரி தொழில் வளத்தை பெருக்குவதற்கு ஊக்குவிப்பு கொடுக்கணும். பெரிய நிறுவனங்கள் வரும்பொழுது சிவப்பு கம்பளத்தை விரித்து வரவேற்கணும். குறிப்பாக சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் கொடுக்கணும். குறிப்பா எந்தவித பஞ்சாயத்தும் பண்ணாம தண்ணீராக இருக்கட்டும், கரண்டா இருக்கட்டும், லேண்டா இருக்கட்டும் எல்லாமே கொடுக்கணும். சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் தமிழகத்திற்கு வந்திருந்தார். அந்த நிகழ்வுக்கு நான் போகல, அதையும் நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு முதலமைச்சர் வந்தாங்க. அந்த நிகழ்வில் நான் பங்கேற்கல. ஏன் பங்கேற்கவில்லை? நான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவன், தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரா இருக்கிற என் கூட தலைவர்கள் இருக்கிறாங்க. மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் வந்து அந்த நிகழ்வுக்கு ஏன் போகலினா, ஒரு பக்கம் எனக்கு வருத்தம். மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் கோயம்புத்தூர் திருப்பூருக்கு வரும் பொழுது நம்முடைய தொழிலதிபர்கள் எல்லாமே நின்று கொண்டிருக்கின்றார்கள் வரவேற்பதற்காக. எனக்கு ஒரு வயதுல வருத்தம் தான். நாங்க உடனே மத்திய பிரதேஷ் வர்றோம், எங்களுக்கு கரண்ட் 3 ரூபாய் கொடுப்பீங்களா ஒரு யூனிட், எங்களுக்கு லேண்ட் உடனே அலோகேட் பண்ணி கொடுப்பீங்களா, எங்களுக்கு எந்தவித சிக்கலும் இல்லாம பண்ணி கொடுப்பீங்களா. அந்த லீ மெரிடியனுக்குள்ள லீ மெரிடியன் ஹோட்டல் தான் நடந்துச்சு. லீ மெரிடியன் ஹோட்டல் நடந்துச்சு. நான் மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சருக்கு நான் தொலைபேசி மூலமாக பேசும்பொழுது நான் சொன்னேன், அண்ணா நீங்க வர்றீங்க, நீங்க வரும்பொழுது உங்களை வரவேற்பது என்னுடைய கடமையாக இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்னுடைய குறிக்கோள். என் கட்சியினுடைய வளர்ச்சி குறிக்கோள் தமிழகம் நம்பர் 1 இருக்கணும். அதற்கு நீங்க வரும்பொழுது ஒரு 4 பேர் வந்து உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்றேன்னு சொன்னாலும் நான் தடுக்கவும் முடியாது. அவர்களுக்கு 100 ரூபாய் போட்டாங்கன்னா ரிட்டர்ன்ஸ் எங்க இருக்கா அங்க போவாங்க. தமிழ்நாடு இருக்கா, கேரளா இருக்கா, கர்நாடகா இருக்கா, மத்திய பிரதேசம் இருக்கா, காஷ்மீர் இருக்கா. ஒரு தொழிலதிபர் எப்படி பார்ப்பாங்க? நான் 100 ரூபாய் இன்னைக்கு போட்டா எனக்கு ரிட்டர்ன் எங்க வருது? இன்னைக்கு தொழிலதிபர் ரிட்டர்ன்ஸ் மத்திய பிரதேசம் அதிகமா வருதுன்னு பார்க்கலாம். அதனால இந்த லீ மெரிடியன் கூட்டத்தில் பாத்தீங்கன்னா அங்கேயே டெசிஷன் எடுக்கிறாங்க. செக்ரட்டரி 4 பேர் அங்கேயே இருக்கிறாங்க. அங்கேயே ஆன் த ஸ்பாட் டெசிஷன். லேண்ட் பிரச்சனை சால்வ்டு, உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை சால்வ்டு. மத்திய பிரதேசத்தில் இருக்கிற தமிழக ஐஏஎஸ் அதிகாரி நோடல் ஆபீசர், சிஎம்மோட தமிழகத்திலிருந்து மத்திய பிரதேசத்தில் பணிபுரிகிற அதிகாரிகள் வர்றாங்க. 4 பேர் கூட நிக்கிறாங்க. உங்களை இங்க பாரு, உங்க ஊருக்காரர் தான் மத்திய பிரதேசத்தில் ஐஏஎஸ் இருக்கார், மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கங்க, எதா இருந்தாலும் டைரக்டா கூப்பிடுங்க, சிஎம் ஆபீஸ் குரூப்ல வச்சுக்கங்க, 24 ஹவர்ஸ்ல சால்வ் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் ஏன் அது நடக்க மாட்டேதுன்னு தான் நான் கேட்கிறேன். நான் ஜிஎஸ்டிக்கான நான் அந்த வேல்யூ சொல்றதும், குரோத் குறைஞ்சிருச்சு, டாக்ஸ் ரெவென்யூ நெகட்டிவ்ல இருக்கு. எதற்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னாங்க, கண் முன்னாடி தமிழகத்தினுடைய தேய்மானத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். மற்ற மாநிலத்தினுடைய வளர்ச்சி மிரட்டும் அளவுக்கு, நம்மை பிரமிப்பூட்டும் அளவுக்கு மற்ற மாநிலத்தினுடைய வளர்ச்சி இருக்கு. அதனால் அதே கட்சியில நான் தொண்டராக இருந்தாலும் கூட, மத்திய பிரதேச முதலமைச்சரின் மீது தனிப்பட்ட முறையில் எனக்கு பெரிய மரியாதை இருந்தாலும் கூட, நம்முடைய மாநிலத்திற்கு வேறு நிகழ்ச்சிக்கு அவங்க வந்திருந்தா நான் போய் நின்று. ஆனா நம்முடைய மாநிலத்திலிருந்து நம்முடைய தொழிலதிபர்கள் மத்திய பிரதேசல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போறனால அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கனத்த இதயத்தோடு, குறிப்பா தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சி பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது. மற்ற மாநிலங்கள் எல்லாம் தமிழகத்தை முந்தியடித்து முன்னாடி போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அதற்கு ஒரு நல்ல குறியீடு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி என்பது நல்ல ஒரு குறியீடு. குறிப்பா அந்த ஜிஎஸ்டி டாக்ஸ் அப்படிங்கிறது, அதை வைத்து நாம் சொல்ல முடியும் எந்த மாநிலம் முன்னேற்ற பாதையிலும் எந்த மாநிலம் டீசலரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம கையில டேட்டா வந்திருக்கு. 2024 இந்த குவார்டர், ஏப்ரல் ஜூனுக்கான குவார்டர் டேட்டா மத்திய அரசு வெளியிட்டு இருக்காங்க. அதை நாம 2023 இந்த ஆண்டு போன ஆண்டு அதை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னாங்க நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது 2025 ஃபர்ஸ்ட் குவார்டர், 2024 ஃபர்ஸ்ட் குவார்டர், இந்த இரண்டையும் நம்ம பார்த்தோம்னா ஒரு ஐடியா கிடைக்குது. மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா 2024 ஃபர்ஸ்ட் குவார்டரும் 2025 ஃபர்ஸ்ட் குவார்டரும் கம்பேர் பண்ணும்போது 15.5% வளர்ந்திருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம் 12.4% வளர்ந்திருக்கிறாங்க. கர்நாடகா 9.9% வளர்ந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு 3.2% வளர்ந்திருக்கும். தெலங்கானா 3.8, ராஜஸ்தான் 5.9, வெஸ்ட் பெங்கால் 4.8, கேரளா 4.5. இதை பார்க்கும் பொழுது நம்மளுடைய வளர்ச்சி என்பது கம்பேரிட்டிவா மற்ற மாநிலத்துக்கு கம்பேர் பண்ணும்போது குறைவா இருக்கு. அது உத்தரப்பிரதேஷ் மாநிலங்கள்லாம் நீங்க 12.4% வளர்ச்சியை நோக்கி போறாங்க. இது நம்பர் 1. இதனால் மறுபடியும் திமுக அரசுக்கு நாங்கள் வலியுறுத்துவது, தமிழகத்துல பொருளாதாரம், குறிப்பாக ஜிஎஸ்டி கலெக்ஷன் என்பது ஒரு இண்டிகேட்டர்.
இன்னைக்கு தமிழகத்தினுடைய பொருளாதாரம் பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம். அதற்கு இதுவும் ஒரு குறியீடு சான்று. அடுத்து ஒரு ஸ்டேட், ஒரு மாநிலத்தினுடைய ஸ்டேட் ரெவென்யூ எப்படி இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு அந்த ஸ்டேட் ரெவென்யூ பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி, ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், லேண்ட் ரெவென்யூ, சேல்ஸ் டாக்ஸ், ஸ்டேட் எக்ஸைஸ், இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு டாக்ஸ் காம்பனன்ட் ஒரு மாநிலத்திற்கு. தமிழகத்தை மட்டும் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி மூலமாக வரக்கூடிய மாநில வருவாயும் இன்னைக்கு -11% போயிருக்கு. மகாராஷ்டிரா 12.4% பாசிட்டிவ், உத்தரப்பிரதேஷ் 14.6% பாசிட்டிவ், கர்நாடகா 8.3% பாசிட்டிவ், தெலங்கானா 9.8% பாசிட்டிவ். ஆனா தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி -11% நெகட்டிவ். சோ அப்படி என்றால் தமிழகத்தினுடைய பொருளாதாரம் சீர்குலைய ஆரம்பித்திருக்கிறது. அதனால் உடனடியாக திமுக அரசு இண்டஸ்ட்ரி, தொழில் வளத்தை பெருக்குவதற்கு ஊக்குவிப்பு கொடுக்கணும். பெரிய நிறுவனங்கள் வரும்பொழுது சிவப்பு கம்பளத்தை விரித்து வரவேற்கணும். குறிப்பாக சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் கொடுக்கணும். குறிப்பா எந்தவித பஞ்சாயத்தும் பண்ணாம தண்ணீராக இருக்கட்டும், கரண்டா இருக்கட்டும், லேண்டா இருக்கட்டும், எல்லாமே கொடுக்கணும். சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் தமிழகத்திற்கு வந்திருந்தார். அந்த நிகழ்வுக்கு நான் போகல, அதையும் நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு முதலமைச்சர் வந்தாங்க. அந்த நிகழ்வில் நான் பங்கேற்கல. ஏன் பங்கேற்கவில்லை? நான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவன், தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரா இருக்கிற என் கூட தலைவர்கள் இருக்கிறாங்க. மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் வந்து அந்த நிகழ்வுக்கு ஏன் போகலினா, ஒரு பக்கம் எனக்கு வருத்தம். மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் கோயம்புத்தூர், திருப்பூருக்கு வரும் பொழுது நம்முடைய தொழிலதிபர்கள் எல்லாமே நின்று கொண்டிருக்கின்றார்கள் வரவேற்பதற்காக. எனக்கு ஒரு வயதுல வருத்தம் தான். நாங்க உடனே மத்திய பிரதேஷ் வர்றோம், எங்களுக்கு கரண்ட் 3 ரூபாய் கொடுப்பீங்களா ஒரு யூனிட், எனக்கு லேண்ட் உடனே அலோகேட் பண்ணி கொடுப்பீங்களா, எங்களுக்கு எந்தவித சிக்கலும் இல்லாம பண்ணி கொடுப்பீங்களா. அந்த லீ மெரிடியனுக்குள்ள, லீ மெரிடியன் ஹோட்டல் தான் நடந்துச்சு. லீ மெரிடியன் ஹோட்டல் நடந்துச்சு. நான் மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சருக்கு நான் தொலைபேசி மூலமாக பேசும்பொழுது நான் சொன்னேன், அண்ணா நீங்க வர்றீங்க, நீங்க வரும்பொழுது உங்களை வரவேற்பது என்னுடைய கடமையாக இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்னுடைய குறிக்கோள். என் கட்சியினுடைய வளர்ச்சி குறிக்கோள் வந்து தமிழகம் நம்பர் 1 இருக்கணும். அதற்கு நீங்க வரும்பொழுது ஒரு 4 பேர் வந்து உங்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்றான்னு சொன்னாலும் நான் தடுக்கவும் முடியாது. அவர்களுக்கு 100 ரூபாய் போட்டாங்கன்னா ரிட்டர்ன்ஸ் எங்க இருக்கோ அங்க போவாங்க. தமிழ்நாடு இருக்கா, கேரளா இருக்கா, கர்நாடகா இருக்கா, மத்திய பிரதேசம் இருக்கா, காஷ்மீர் இருக்கா, ஒரு தொழிலதிபர் எப்படி பார்ப்பாங்க? நான் 100 ரூபாய் இன்னைக்கு போட்டா எனக்கு ரிட்டர்ன் எங்க வருது? இன்னைக்கு தொழிலதிபர் ரிட்டர்ன்ஸ் மத்திய பிரதேசம் அதிகமா வருதுன்னு பாக்குறாங்க. அதனால இந்த லீ மெரிடியன் கூட்டத்தில் பாத்தீங்கன்னா அங்கேயே டெசிஷன் எடுக்கிறாங்க. செக்ரட்டரி 4 பேர் அங்கேயே இருக்கிறாங்க. அங்கேயே ஆன் த ஸ்பாட் டெசிஷன். லேண்ட் பிரச்சனை சால்வ்டு, உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை சால்வ்டு. மத்திய பிரதேசத்தில் இருக்கிற தமிழக ஐஏஎஸ் அதிகாரி நோடல் ஆபீசர், சிஎம்மோட தமிழகத்திலிருந்து மத்திய பிரதேசத்துல பணிபுரிகிற அதிகாரிகள் வர்றாங்க. 4 பேர் கூட நிக்கிறாங்க. உங்களை இங்க பாருங்க, உங்க ஊருக்காரர் தான் மத்திய பிரதேசத்தில் ஐஏஎஸ் இருக்கிறார், மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கங்க, எதா இருந்தாலும் டைரக்டா கூப்பிடுங்க, சிஎம் ஆபீஸ் குரூப்ல வச்சுக்கங்க, 24 ஹவர்ஸ்ல சால்வ் பண்றேன். தமிழ்நாட்டில் ஏன் அது நடக்க மாட்டேதுன்னு தான் நான் கேட்கிறேன். நான் ஜிஎஸ்டிக்கான நான் அந்த வேல்யூ சொல்றதும், growth குறைஞ்சிருச்சு, டாக்ஸ் ரெவென்யூ நெகட்டிவ்ல இருக்கு. எதற்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னாங்க, கண் முன்னாடி தமிழகத்தினுடைய தேய்மானத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். மற்ற மாநிலத்தினுடைய வளர்ச்சி மிரட்டும் அளவுக்கு, நம்மை பிரமிப்பூட்டும் அளவுக்கு மற்ற மாநிலத்தினுடைய வளர்ச்சி இருக்கு. அதனால் அதே கட்சியில நான் தொண்டராக இருந்தாலும் கூட, மத்திய பிரதேஷ் முதலமைச்சரின் மீது தனிப்பட்ட முறையில் எனக்கு பெரிய மரியாதை இருந்தாலும் கூட, நம்முடைய மாநிலத்திற்கு வேறு நிகழ்ச்சிக்கு அவங்க வந்திருந்தா நான் போய் நின்றேன்.